पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण। नमस्कार। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் 2வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். க்ஷேத்ரஜ்யம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்யோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மம. வேதாந்தத்தோட சாரம் இதுதான். எல்லா க்ஷேத்திரங்களிலும் எல்லா தேகங்களிலும் புழு பூச்சியிலிருந்து பிரம்மா வரைக்கும் கிரியேஷன்ல எதெல்லாம் இருக்கோ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் என்னை தேகங்களுக்குள்ளாரையும் என்னை பார்ப்பவனாக அறிந்து கொள். க்ஷேத்திரஜன் அப்படின்னா பார்ப்பவன், பார்ப்பவனாக அறிந்து கொள். இந்த பார்ப்பவன் எப்படி அறியறது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா இருக்கிறது சைத்தன்யம், உள்ளுக்குள்ளார சாட்சியா இருக்கு. நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஒரு இந்த ரூம்ல இருக்கிற பிரகாசம் மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சு பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ்க்கு பேரு பிரம்மம் அப்படின்னு பேரு, பிரம்ம தத்துவம். சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கிற அதே பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியில தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அந்தர்யாமி அப்படின்னு அதுக்கு பேர். ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ நான் இந்த ரூமுக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கண்ணாடிக்கு வெளியில எல்லாம் பிரகாசம் இருக்கு, இம்மூவபிளா இருக்கு. இந்த பிரகாசம் உள்ளுக்குள்ளார கண்ணாடிக்குள்ளார வந்துருக்கு. அப்ப வெளியில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சுத்த பிரம்மம்னு பேரு. அதே இதுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அந்தர்யாமி அப்படின்னு பேரு. நம்ம இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சு பாத்தீங்கன்னா இந்த சுத்த பிரம்ம தத்துவம் இருக்கு, நிர்குண நிராகாரம். அந்த பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட புத்திக்குள்ளாரையும் வெளியிலையும் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கு. எல்லாத்தையும் வியாபிச்சது புத்தியில இருக்கும் போது அதுக்கு என்ன பேர் வந்துருது அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளேயும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனுக்கு உள்ள வரும்போதுதான் அந்தர்யாமி அப்படின்னு பேர். வெளியில இருக்கும்போது வெளியில சர்வத்தையும் வியாபிச்சிருக்கும் போது அவருக்கு பேர் வந்து சுத்த பிரம்மம்னு பேர். இப்ப உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த அந்தர்யாமியை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்ப்பவன் சாட்சி அப்படின்னு ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோடது எல்லாமே வந்து மனசுல இருக்கிறது தான் ஜீவனோட உபாதி. அப்ப மனசுல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெளி விவகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனப்பிரதான மன உபாதி பிரதானக ஜீவா. இந்த ஜீவனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா உள்ள இருக்கிற பரமாத்மா சொல்ற, உள்ள இருக்க பரமாத்மா தான் வெளியில வந்து கிருஷ்ணரா ஆவிர்வாவமாய் ஜெகத்குருவா இருந்து உபதேசம் பண்ற. அவர் சொல்றார், நான் தான்ப்பா உள்ளுக்குள்ளார புத்தியில நான் தான் அந்தர்யாமியா சாட்சியா நான் தான் இருக்க. நீ மனசுல இருந்துகிட்டு இந்த விவகாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, நீ எல்லாம் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ என்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸா நான் தான் இருக்க. நான் தான் பார்க்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் பார்க்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க மனசை பார்த்து, மனசுதான் ஜீவன், மனசை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கக்கூடிய அந்தர்யாமி ஈஸ்வரன் உபதேசம் பண்ற. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வெளியில போச்சு அப்படின்னா மாட்டிக்கிட்டு இருக்கு, தேகாதிகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் உள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட ஒன்றுபட பண்ணணும், ஒன்னாக்கணும். ஒன்னாக்கணும்னா என்ன அர்த்தம், எக்ஸோவெட்டா இருக்கிறது எல்லாம் பொய் 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 சொப்பனம் சொப்பனம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா உள்முகமா திருப்பணும். அந்தர்யாமியா இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் ஏஷத ஆத்மா அந்தர்யாமி. பிரகதாரன் சொல்லுது, உனக்குள்ளார யாரு அந்தர்யாமியா ஈஸ்வரனா இருக்கானோ அவன்தான் உன்னுடைய ஆத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப என்னுடைய ஆத்மாவை அறியணும்னா இந்த மனசு என்ன பண்ணணும், இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ்னஸை பார்க்கணும். அப்போ இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய புத்தியிலேயே எனக்கு உள்ளாரையே இருக்கு. அப்ப திருப்பணும், வேற எதுவுமே இல்லை. பார்வையை வந்து திருப்பி பகவான ஒரிஜினலை பார்க்கும்போது ஜீவன் ஒருத்தன் என்ன பண்ணுவான், இருக்க மாட்டான். எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலை பார்க்கலையோ அது வரைக்கும் தான் இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தனித்தன்மை இருக்கு. நான் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்குறேன், பார்த்தா நிறைய கண்ணாடி இருக்கு. எல்லா கண்ணாடியிலையும் பிரதிபிம்பம் உண்டாகும் போது நான் பார்க்குறேன் இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒருத்தந்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ணாடியிலையும் வந்து தெரியறேன் அப்படின்னு தன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே சந்திரன் வானத்துல இருக்கான், ஆனா அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜலபாத்திரங்கள்லையும் பின்ன பின்னமா இருக்கிற ஜலத்தையும் பாத்திரத்தையும் வச்சுக்கிட்டு அநேக ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகுது. எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி இந்த கீழே இருக்கிற பூமியவே பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அத்தனை ரிஃப்ளெக்ஷனும் தனித்தனியா தான் இருக்கும். எப்ப வானத்தை நோக்கி மேல திரும்பி பார்க்கிறோமோ அப்ப தெரிஞ்சிடும் இருக்கிறது ஒரே ஒரு சந்திரன் தான் அப்படின்றது. அதே மாதிரி வந்து தேகத்துல இருக்கக்கூடிய புத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், விலக்கி இதெல்லாம் திருஷ்யம் திருஷ்யம்னு சொல்லி மெதுவா விலக்கி எனக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸை பார்க்கறது தான் முக்கியமான விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு பேர். இதை சொன்னதுக்கு பிறகு இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கண்ண மூடி உட்கார்ந்தா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா முதல் ஸ்லோகத்துல நடந்துரும். நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இது பொய் இது பொய் இது பொய்ன்னு சொல்லிட்டு நான் அறிபவன் அப்படின்னு வந்து நின்னுட்டீங்க அப்படின்னா முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு அறிபவன் க்ஷேத்திரஜன் பெயரு. இந்த தேகம் எல்லாமே அறியப்படும் வஸ்துக்கள் க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இது வரைக்கும் யோகம் வந்துடும் உங்களுக்கு. அந்த யோகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அகண்ட போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றதுக்காக தான் இந்த 2வது ஸ்லோகம் சொல்லுது. நீ யார வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அறிபவன் அப்படின்னு நீ எவனை அறிஞ்சாயோ அந்த அறிபவன் நான் தான் வந்து அறிபவனா எல்லா தேகத்திலையும் இருக்கேன். அப்ப ஒரே ஒரு அறிபவன் தான் அநேக ஜீவர்களா வந்து பாத்தீங்கன்னா தெரிகின்றான். இதுதான் வாஸ்தவத்துல ஜீவ பிரம்ம ஐக்கியம். அப்ப ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு அந்நியமா இல்லை. இதுலதான் கான்ட்ரடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சு.
இதுல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல 21வது பேஜ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். 21வது பேஜ்ல இவங்களது வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாராவது நம்ம இதை எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா, கீதா பிரஸ் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா 305வது பேஜ்ல நனு அப்படின்னு நடுவுல இருந்து ஆரம்பிக்குது. கீழே இருந்து 2வது 3வது பேராகிராஃப். பூர்வபக்ஷி என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளது வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறதுல 21வது பேஜ். நேற்று கிளாஸ் நான் சொல்றேன். பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்த அவஸ்தை முக்த அவஸ்தைன்னு 2 அவஸ்தை இருக்கு. இந்த பந்த அவஸ்தையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் நம்ம துவைத்திகளா இருக்கிற எங்களுக்கெல்லாம் பந்தமும் சத்தியம், முக்தியும் சத்தியம். இந்த முக்தியை தரக்கூடிய சாஸ்திரமும் சத்தியம் எங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல எங்களுக்கு பிரயோஜனம் உடையதா இருக்கு. துவைத்திகளா இருக்கிறவங்களுக்கு சாஸ்திர பந்தவஸ்தையில சம்சாரத்துல இருக்கக்கூடிய நாங்க பந்தத்துல இருக்கிறதுனால சாஸ்திரத்தை முறையா குருநாதர் மூலமா பாடம் படிச்சு சிரவண மனனம் பண்ணி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முக்தி அவஸ்தையை அடைகிறோம். சம்சாரமும் சத்தியம், சாஸ்திரமும் சத்தியம், இந்த முக்தின்னு சொல்லக்கூடியதும் சத்தியம். ஆனா நீங்க அத்வைத்திகளா இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் எல்லாமே வந்து அவித்யான்னு சொல்லிட்டீங்களே, மாயான்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் மாயா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை எதுக்கு நீங்க படிக்கணும்? ஏன்னா உங்களுக்கு தான் பந்தமும் பொய், முக்தியும் பொய், அப்ப சாஸ்திரமும் பொய் தானே. அப்ப 3மே பொய் அப்படின்னா எதுக்கு வந்து அத்வைதிகள் சாஸ்திரத்தை படிக்கிறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வரும். கேள்வி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, ஒவ்வொன்றா கண்டனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நேற்று பாட்டம் முடிச்சது என்ன முடிச்சோன்னா, பந்த முக்த அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஆத்மாக்கு மேல பொருந்தாது. ஒருவேளை பந்த முக்த அவஸ்தை ஆத்மாக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கிறோம், பந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்தமும் மோட்சமும் ஒரே சமயத்துல ஆத்மாக்கு மேல இருக்கா? நான் பந்தனாவும் இருக்கிற, சம்சாரியாவும் இருக்கிறேன், நான் முக்தனாவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா பந்தமும் முக்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் 100% விரோதமானது. அப்போ ஏக்க சமயத்துல ஆத்மாக்கு மேல பந்த முக்தி அவஸ்தை இல்லை. கஷ்டத்துல தூக்கி உரமா வச்சு இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கிரமமா உண்டாகுமா? முதல்ல பந்த அவஸ்தை, பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்தி அவஸ்தை உண்டாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தம் எப்படி வந்துச்சு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா, பந்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையே. இருக்கிறது 2 அவஸ்தை, பந்த அவஸ்தை, முக்த அவஸ்தை. முதல்ல பந்தம் வந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆகும். பந்தத்துக்கு எது காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க. பந்தத்துக்கு எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னா, பந்தம் டைரக்டா இருக்குன்னா நீங்க அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா காரணத்தை நீக்கினாதான் காரியம் இல்லாமல் போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காரணத்தை நீக்கினா காரியம் இல்லாம போகும் அப்படின்னா நீங்க பந்தத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த காரணத்தை நீக்கினாதான் என்ன ஆகும்? பந்தம் இல்லாமல் போகும், நீங்க முக்தியை அடைய முடியும். அப்ப பந்தத்துக்கு எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னா நீங்க எதை நீக்கிட்டு அந்த பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணுவீங்க? இப்ப எனக்கு போன வருஷம் ஃபுல்லா லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் அதெல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர்கிட்ட போன அலோபதி டாக்டர் எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஹோமியோபதிக்கு போன மாத்திரத்துல அவர் சொல்லிட்டாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டா சொல்லியாச்சு, கணக்கு இது பண்ணியாச்சு, நிறைய எக்ஸ்ரே அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அவ்வளவுதான். சரி, லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வெளியில இருக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ இந்த இன்ஹேலர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் வச்சு நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் இன்ஹேலர்லாம் வச்சு பண்ணாலும் உள்ள இருக்கிற அந்த காரணமா இருக்கிற லங்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம வெளியில இருக்க சிம்டம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாது, போகாது. வெளியில இருக்க சிம்டம்ஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. அப்ப காரியத்தை நாசம் பண்ணணும்னா காரணத்தை நாசம் பண்ணணும். இப்ப நான் கேட்கிறேன், பந்தம் வந்துச்சு அப்படின்னா பந்தத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல காரணம் இல்லை அப்படின்னா அப்ப நீ எதை நீக்கிட்டு மோட்சத்தை அடைய முடியும்?
அப்ப பந்தத்துக்கு காரணம் உனக்கு தெரியல அப்படின்னா அனிர்மோக்ஷ பிரசங்க அப்படின்னு சொல்லுவோம். மோட்சம்ன்றது ஒருத்தருக்கு உண்டாகவே உண்டாகாது. பந்தம் இருக்கும், முக்தின்னு ஒண்ணு முடியவே முடியாது. ஏன்னா நீங்க எங்க ட்ரீட் பண்ணுவீங்க? காரணம் தெரிஞ்சதுன்னு ட்ரீட் பண்ண முடியும். காரணம் தெரியாம பாத்தீங்கன்னா நம்ம இந்த சம்சாரத்தை நாசம் பண்ணி மோட்சத்தை அடைய முடியாது. சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை பாத்தீங்கன்னா அவித்யா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காரணத்தை பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொல்லித்தர மாதிரி சுவாமி சொல்லியிருக்கார், சாஸ்திரம் சொல்லுது இந்த பந்தத்துக்கு காரணம் அவித்யா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க. இப்ப அஜானத்தினால அவித்தியினாலதான் பாத்தீங்கன்னா இந்த பந்தம் சம்சார பந்தம் உண்டாச்சுன்னு யாராவது கொஞ்சம் அறகுறை வேதாந்தம் கேட்டவங்க சொன்னாங்க அப்படின்னா, அப்ப நான் கேட்கிறேன், அவித்யான்னு ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னு நான் கேட்க போறேன். அவித்யான்னு ஒரு வஸ்து இருக்கா, காட்டுங்க எனக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ நான் பாத்தீங்கன்னா லங்ஸ் இன்ஃபெக்ஷன் எதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. இந்த லங்ஸை பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணாங்க, அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தாங்க, 3 வாட்டி எக்ஸ்ரே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த சளி டெஸ்ட்டை பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணாங்க. அந்த சளியை பாத்தீங்கன்னா வெளில வர சளியை எடுத்து டெஸ்ட் பண்ண 3 வாட்டி பண்ணாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா, சுவாமி இதுதான் இந்த ப்ராப்ளம், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70% லங்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கா? ஆமா, எக்ஸ்ரே இருந்துச்சு, சளி டெஸ்ட் இருந்துச்சு, ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் இருந்துச்சு. இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் கேட்கிறேன், அவித்யா பந்தத்துக்கு காரணம் அவித்யான்னு ஒருத்தர் நான் சொல்றாரு அப்படின்னா இந்த சம்சார பந்தத்துக்கு, நான் உடனே கேட்பேன், என்னன்னு கேட்பேன், நான் டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா, ஏதாவது ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? இந்த சம்சார பந்தத்துக்கு சம்சார ரோகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா காரணமா இருக்கிற அவித்யான்னு ஒண்ணு எதையாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த எவிடன்ஸும் இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யாவுக்கு பேரே என்ன பேருனா ந வித்யதே இது அவித்யா. அவித்யான்றதுக்கு அர்த்தமே என்னன்னா, எது இல்லையோ அதற்கு பெயர் அவித்யா. அதுதான் முன்னாடி நம்ம 2 நாள் கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவித்யான்றதுக்கு அர்த்தமே என்னன்னா தாமசம், வேற எதுல இருட்டு. அப்ப அந்த இருட்டு என்ன பண்ணும், ஒரு கயிறை பாத்தீங்கன்னா மறைச்சதுதான் பாத்தீங்கன்னா இருட்டு. அப்ப இருட்டை கையில பிடிச்சு காட்டு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கையில பிடிச்சு காட்ட முடியாது, வேற எதுவுமே இல்லை. அப்ப இருட்டுன்றது எப்படியோ அதே மாதிரி இந்த அவித்யான்றது பாத்தீங்கன்னா இருட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா மறைக்கும், இருக்கிறத மறைக்கும், அவ்வளவுதான் பண்ணும். அது ஒரு இருப்பு பொருள் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா சம்சார பந்தத்துக்கு காரணம் அவித்யான்னு சொல்லிட்ட அப்படின்னா, அவித்யா இல்லாதது கைத்தை பாத்தீங்கன்னா மறைக்கிறது அரை இருட்டு. அந்த கைத்துல பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணோம், பாம்பை பார்த்தோம். இப்ப நான் கேட்க போறேன், அவித்யான்னு ஒரு பொருளே உண்மை இல்லை அப்படின்னா அவித்யிலிருந்து உண்டான ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா இருட்டே ஒரு இருப்பு பொருள் இல்லை. அப்ப இருட்டு இருப்பு பொருள் இல்லை அப்படின்னா இருட்டில இருந்து அரை இருட்டுல இருந்து உண்டான பாம்பு உண்மையா இருக்குமா அப்படின்னா அதுவும் பொய்யாதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மந்த அந்தகாரம்ன்ற இருட்டு பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லை, அது மறைப்பு மட்டும்தான். அப்ப அந்த மறைப்புனால தோன்றிய பாம்பு பாத்தீங்கன்னா எப்படி பொய்யோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு காரணம் அவித்யான்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவித்யா ஒரு பொருள் இல்லை. அப்ப இந்த சம்சாரமும் என்னன்னா வாஸ்தவம் இல்லை அப்படின்னு ஆகிவிடும். இந்த சம்சாரமும் என்னது, வாஸ்தவம் இல்லை. அப்ப சம்சாரம் வாஸ்தவம் இல்லை அப்படின்னா எது வாஸ்தவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன்றது வாஸ்தவம். எனக்கு மேல சம்சாரம்ன்றது பாத்தீங்கன்னா அஜானத்தினால தெரியறது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அது வாஸ்தவம் இல்லவே இல்லை. இது பாத்தீங்கன்னா இது சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் நேத்து பாட்டம் கம்ப்ளீட் ஆன இடத்துல இருந்து ஆரம்பிங்க. ததாச்ச சதி அபிபவஹம ஆனிஹி 21வது பேஜ்ல கடைசி ஒரு ஒரு வரி இருக்கு, பாஷ்யத்துல ஒரு சின்ன விட்டு விட்டுருக்க. ததாச்ச சதி அபிபகம ஹானிஹி. நீ பூர்வ பட்சியை பார்த்து ஆச்சாரியார் சொல்றாரு, நீ எதை ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சம்சாரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை படிச்சு நம்ம பாத்தீங்கன்னா மோட்சம் அடையணும்னு நீ சொன்னியப்பா. வாஸ்தவத்துல சம்சாரம் சத்தியம்னு நீ சொன்னியே, அதை நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், நிஷேதம் பண்ணியாச்சு. அப்ப நீ அபிபவஹம ஆனிகி அப்படின்னா நீ எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டியோ அதுக்கு நாசம் உண்டாகிவிடும். யாராவது கேட்கலாம், எப்படி சுவாமி நாசம் உண்டாகிவிடும் அப்படின்னா அடுத்த பேஜில் ஆரம்பிக்கிற 22வது பேஜ் வந்து கிஞ்ச
அதை எக்ஸ்பிளைன் பண்றார் ஆச்சாரியர். பந்த முக்த அவஸ்தையோகோ, பந்த முக்த அவஸ்தைன்னு 2 அவஸ்தைகள் இருக்கு. இப்ப நமக்கு சம்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சம்சாரத்துல இருக்க பந்தத்துல இருக்க நம்ம சொல்றோமே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எது முன்னாடி எது பின்னாடின்னு ஒரு ஆர்டர் பண்ணுனீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? பந்த அவஸ்தை முதல்ல, அதுக்கப்புறம் முக்தி அவஸ்தை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆர்டர். முதல்ல பந்தம், பின்னாடி முக்தி அவஸ்தை. அதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு, பௌர்வாபரிய நிரூபணாயாம். பௌர்வாபரியம் அப்படின்னா முன்னாடி பந்தம், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முக்தி அவஸ்தான்னு 2 நம்ம பந்த அவஸ்தா பூர்வம் பிரகல்பிய, முதல்ல பந்த அவஸ்தைய கல்பனா பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி முக்தி அவஸ்தைய கல்பனா பண்றீங்கன்னு வச்சுங்க. பந்த முக்தி அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்படின்னா நான் முதல்ல கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வம் பந்தாவஸ்தா பூர்வம் பிரகல்ப அநாதிமதி அந்தமதி அந்தவதி ச தத்து. இப்ப நான் கேட்கிறேன், அந்த அந்த பந்த அவஸ்தா வந்து எப்போ தோன்றுச்சு? இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு பந்தம் இருக்குன்னு நம்ம சொல்றோமே, நம்ம பிறந்தோன்னு சொல்றோமே, இந்த சம்சாரத்துல அனந்த கோட்டி ஜென்மங்களா எடுத்துக்கிட்டு இருக்கோம், பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு நம்ம சொல்றோம். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவனும் என்ன பண்ணுது? ஐயோ ஐயோ ஐயோன்னு தலையா அடிச்சுக்குது. எல்லாம் துக்கியா இருக்கு எல்லா ஜீவர்களும். அப்ப வந்து நான் கேட்கிறேன், இந்த சம்சார பந்தம் எப்ப வந்துச்சு அப்படின்னு நம்ம பர்சனலா நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சொல்ல முடியுமா? என்னைக்கு உண்டாச்சு நமக்கு தெரியுமா? அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அப்ப எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தோன்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னா இந்த பந்தம் வந்து பாத்தீங்கன்னா அனாதி அப்படின்னு அதுக்கு பேர். பந்தம் எப்படிப்பட்டது? சம்சார பந்தம் எப்ப தோன்றுச்சுன்னு தெரியல சுவாமி. எனக்கு முதல் பிறவி எப்படி உண்டாச்சு தெரியல சுவாமி. யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்துல வந்து இங்க யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது பந்தம் உண்டாச்சு அப்படின்னு தெரியாது. அப்ப தெரியாததுனால ஆதி காரணம், ஆதி தெரியாததுனால அதுக்கு என்ன பேரு? பந்த அவஸ்தைக்கு பேர் வந்து அனாதி. பந்தம் அனாதி. சரி, அப்ப முக்தி கிடைக்குமா சுவாமி அப்படின்னா எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. சாஸ்திரத்தை படிச்சு ஞானத்தை அடைஞ்சு என்ன பண்ணணும்? இந்த சம்சார பந்தத்தை நிவர்த்தி பண்ணி முக்தி அடையணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சார பந்தம் வந்து பாத்தீங்கன்னா அனாதி, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்தத்தை உடையது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்தவதீச்ச தச்ச பிரமாண விருத்தம். இது மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா இந்த சம்சார பந்தம் அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பிரேக் பண்ணி இந்த சாஸ்திரத்தை படிச்சு சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி ஆத்மானுபூதி பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்? இந்த சம்சாரத்தை வந்து நிவர்த்தி பண்ணி அந்தத்தை உண்டு பண்ணி மோட்சத்தை நான் ஆரம்பிக்க போறேன், மோட்ச பூமியில பிரவேசிக்க போறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிரமாண விருத்தம். என்ன பிரமாண விருத்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி இப்ப நான் கேட்கிறேன், பிரமாண விருத்தம்னா என்ன? பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதிங்க, மாண்டூக்கிய காரிக்கா, மாண்டூக்கிய காரிக்கா 4:31 எழுதிக்கணும். 30-31 2 ஸ்லோகம் எழுதிங்க. மாண்டூக்கிய காரிக்கா அந்த இடத்துல பக்கத்துல எழுதிக்கிறேன். மாண்டூக்கிய காரிக்கா 4:30-31 அது சொல்லுது, அநாதேர் அந்தவத்வம் ச சம்சாரஸ்ய சேத்ஸ்யதி அனந்ததா சாதிமதோ மோக்ஷஸ்ய ந பவிஷ்யதி. முதல் ஸ்லோகம் சொல்லுது, அனாதியா இருக்கக்கூடிய, ஆதி இல்லாத அனாதியா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தத்தை அடைய வைக்கிறது அப்படின்னு யுக்தியால் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. எது அனாதியோ அதுக்கு அந்தம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். எது அனாதின்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தம் இல்லை. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல பாக்குறேன், மேகத்துல வந்து ஒரு யானையை பாக்குறேன். யானையை பாக்குறேன் அப்படின்னா நான் கேட்கிறேன், அதுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சொல்ல முடியுமா? மேகத்துல தெரியற யானைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு ஆதி இல்லை. அப்ப டேட் ஆஃப் டெத் இருக்குமா சுவாமி? யானையில இருக்க மேகத்துல தெரியற யானைக்கு வந்து டேட் ஆஃப் டெத் இருக்குமா சுவாமின்னு யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியுது யானை. மேகத்துல யானை பிறக்கவும் இல்லை, அது இறக்கவும் இறக்காது. அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் தெரியுது, அவ்வளவுதான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற பந்தம், சம்சார பந்தம்
எப்படி கைத்துக்கு மேல பாம்பு தெரியுதோ அதே மாதிரி இப்ப நமக்கு சம்சார பந்தமும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்ல, தெரியுது. அப்ப அது அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, அதை நான் நாசம் பண்ண போறேன் அப்படின்னு எவனாவது சொன்னான் அப்படின்னா, எதற்கு ஆதி இல்லையோ அதற்கு அந்தமும் சம்பவிக்காது. அப்ப அவித்யாவை அனாதின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல அதுக்கு அந்தத்தை உண்டு பண்ண முடியாது. அது லாஜிக் படி வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது. எதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கோ அதுக்கு தான் எண்ட் பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி இல்லை அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை அப்படின்னா, இதுக்கு எண்ட் பாயிண்ட்டும் சம்சாரத்துக்கு சம்பவிக்காது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யுக்தினால சம்பவிக்காது. அதே மாதிரி ஒரு மோட்சத்தை நம்ம உண்டு பண்றோம்னு வச்சுங்களேன், நான் அஜ்ஞானத்தை நாசம் பண்ணி மோட்சத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்றேன், ஸ்டார்ட் பண்ற மோட்சம் அப்படின்னா, மோட்சம் என்ன ஆயிடும், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து. எதுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், எண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும். அப்ப மோட்சம் ஒண்ணு உண்டாச்சு அப்படின்னா அந்த மோட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆதியை உடையதுனால ஒரு காலத்துல அந்த மோட்சம் என்ன ஆகும், அந்தத்தை அடையும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க மாண்டிக்கு காரிக்கால 30 வந்து 4:30 சொல்லிட்டேன். அப்ப என்ன சுவாமி இந்த சம்சாரம் இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளியர் விஷனுக்கு நம்ம வந்துருங்க. என்னன்னா ஆதவந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா, நேற்று நீங்க சொன்னீங்கல்ல வந்தாச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதவந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா விததைஹி சதுர்ஷா சந்தஹ அவிததா இவ லக்ஷிதாக. ஒரு முக்கியமான வேதாந்தத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்லோகம், எல்லாமே ரத்தன மாதிரியான இருக்கிற ஸ்லோகம். மனனம் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப உபயோகமா இருக்கும், பின்னாடி நீங்க பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மொத்த சம்சாரமும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்சாரத்துக்கும் வந்து ஆதி இல்லை, ஆதி அந்த உச்ச என்ன ஆஸ்தி. சம்சாரத்துக்கு ஆதியும் இல்லை, சம்சாரத்துக்கு அந்தமும் இல்லை. அப்ப இப்ப தெரியுதே சுவாமி அப்படின்னா, நான் இப்ப சம்சாரத்துல இருக்கேன் அப்படின்னா இது சம்சாரம் வந்து வாஸ்தவம் இல்லை, தெரியுது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா மேகமூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகங்கள் ஒண்ணு சேர்ந்தோன்னு அதுல ஒரு யானை தெரியுதோ இல்ல ஒரு பூத்தம் தெரியுதோ, யானையில பல விதங்கள் அந்த மேகத்துல நம்ம பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்க்கலாம். இப்ப நான் மேகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யானை இருக்குன்னு நான் பார்க்கும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், அதுல கரடியை பார்க்கலாம், இன்னொருத்தர் அதுல பஃபலோ எருமாட்டு பார்க்கலாம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூத்தத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம கேட்கறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியுதா, ஆமா தெரியுது. தெரிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேகங்கள்லாம் கலெக்ட் ஆகிறதுக்கு ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி அதுல எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் காத்தடிச்சதுக்கு பிறகு அதெல்லாம் கலைஞ்சு போனதுக்கு பிறகும் என்ன ஆகும், அங்க பஃபலோவும் இருக்காது, ஒன்னும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவுல தெரிஞ்சது, ஆதியிலையும் எது இல்லையோ அந்தத்திலையும் எது இல்லையோ அது நடுவிலையும் இல்லாததற்கு சமம். கைத்துல பாம்பை பார்க்கிறோம், அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்த அந்த காலத்துக்கு முன்னாடியும் இல்லை, லைட் வந்ததுக்கு பின்னாடியும் இல்லை, நடுவுல மந்த அந்த காரத்தினால அரையிருட்டினால வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சது. அப்போ இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்சாரம் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா தெரியுது, நடுவுல தெரியுது, காணல் ஜலம் மாதிரி. 12 மணிக்கு முன்னாடியும் காணல் ஜலம் இல்லை, 3 மணிக்கு அப்புறமும் காணல் ஜலம் இல்லை, நடுவுல உச்சி வெயிலோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மட்டும் காணல் ஜலம் தெரியுது. இப்ப நல்லா நான் விசாரம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சாரம் எனக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்சாரம் விவேகம் பண்ணாததுனால தான் சம்சாரம், வாஸ்தவத்துல சம்சாரம் இல்லை. இதுதான் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஆதவந்தேச்ச என்னாஸ்தி, ஆதியும் அந்தமும் எதற்கு இல்லையோ, வர்த்தமானேபி தத்ததா, அது நடுவிலையும் கூட இல்லாததற்கு சமம். இப்ப நீங்க ஒரு துணி கட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டணும். நம்ம புதுசா எங்கேயாவது வீட்டுக்கு மாறுறோம்னு வச்சுங்க, புது வீட்டுக்கு போகும்போது பெரிய ப்ராப்ளம் நமக்கு எல்லாத்துக்கும். டெரஸ்ல போய் பார்ப்போம், முதல்ல வீட்டு இந்த துணியெல்லாம் காய போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும், ஒரு கயிறு கட்டணும். கயிறு கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 போல் வேணுமா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டு பாயிண்ட்.
அப்படி இருந்தா தானே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து கயிறு நிற்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை, எண்டு பாயிண்ட்டும், 2 போல் இல்லை அப்படின்னா எதுல நீங்க கயிறை கட்டுவீங்க? அப்ப கயிறு கட்ட முடியாது. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் எதற்கு இல்லையோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியமத்துல இருக்கக்கூடிய அவஸ்தையும் அதுக்கு இல்லை, நடுவுலையும் அது இருக்க முடியாது. சிம்பிள் லாஜிக். எக்ஸாம்பிள் என்னது? கயிறு பாம்பு, அப்புறம் காணல் ஜலம், சொப்பனம். சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குற காட்சிகள் முந்தின நாள் நைட்டும் இல்லை, மறுநாள் காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகும் இல்லை, நடுவுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுது. அப்ப இந்த சம்சார பந்தம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலையும் சம்சார பந்தம் இல்லை. இன்னைக்கு காலையில வேக்கப் ஆனோம், தூக்கத்துல ஏதாவது சம்சாரம் இருந்துச்சா? உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சானா? இல்ல. இப்ப திரும்ப இன்னைக்கு ராத்திரியில போய் தூங்க போவோம், அப்பவும் இல்லாம போயிடும். அப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10, 12 மணி நேரம், 15 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா தெரியறதா இருக்கு, தெரியுது. இப்பவும் கூட சம்சாரம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்காக்காரர் சொல்றாரு 4:31 செகண்ட் லைன்ல, விததைஹி சதுர்ஷா சந்தஹா அவிததா இவ லக்ஷிதாக. இது எல்லாம் பொய். இந்த சம்சார பந்தம்ன்றது பொய். ஆனா சத்தியம் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்படுகின்றது. எங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரம் பண்ணாததுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் விலக்கி பார்க்காததுனால, பிரிச்சு பார்க்காததுனால இந்த எல்லாத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா தலையில மண் அள்ளி யானை போட்டுக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், வெளியில இருக்கிற திருஷ்யங்கள் எல்லாத்தையும் மேல போட்டுட்டு எனக்கு 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 ஒன்னும் சம்பவிக்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திரஷ்டான்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த திருஷ்யங்களோட எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வாஸ்தவத்துல இது எல்லாம் தோற்றம், வெறும் பொய். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உண்மை மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்க மக்களால் சொல்லப்படுகின்றது அப்படின்னு மாண்டூக்கிய காரிக்காரர் சொல்றார், கௌடபாத மகரிஷி சொல்றார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் அதுதான் சொல்றாரு. இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். அப்ப பிரமாண விருத்தம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திர விருத்தம், சாஸ்திரத்துக்கு விரோதம். ததா அது போலவே மோக்ஷ அவஸ்தா ஆதிமதி. எங்கேயாவது நான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை உண்டு பண்றேன் சுவாமி அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மகான்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் மோட்சம் அடைந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆத்மானுபூதி அடைந்த இடம். புத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா போதி மரத்துல ஞானம் உண்டாச்சு, முக்தி அடைஞ்சார், ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்தாக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்ச நித்யானந்தான்னு ஒரு சுவாமி இருக்காருல்ல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பவனக்குன்றுன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க. அங்க வந்து அவங்க பக்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்த நாள், முக்தி வந்த நாள் அப்படின்றாங்க. அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேட்கிறோம், எதற்கு ஆதி இருக்கோ அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், எண்ட் பாயிண்ட் ஒண்ணு வரும். அதான் இங்க சொல்றாரு மோக்ஷ அவஸ்தா ஆதிமதி. மோக்ஷ அவஸ்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதியை உடையது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அனந்ததாச்ச பிரமாண விருத்தா, அது அனந்தமாயிருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா எது உண்டாச்சோ அது ஒரு நாள் நாசத்தை அடையும், எது உண்டாகலையோ அதுதான் அனந்த காலம் வரைக்கும் போகும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்ச அவஸ்தை உண்டாச்சுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது பொய், மோட்சம்ன்றது உண்டாக முடியாது. அதே மாதிரி இந்த சம்சாரம் அனாதி காலத்துல இருந்து வருது அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்டும் பண்ண முடியாது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தமும் பொய், மோட்சமும் பொய். கனவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பாம்பு கடிச்சது இல்ல பேய் பிடிச்சது, மந்திரவாதிகிட்ட போன வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதி நல்லா வேப்பலை எடுத்து மந்திரம் சொல்லி அடிச்சு என்னோட பேய் கீழே இறக்கணும். காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது மந்திரவாதியும் பொய், என்னை பிடிச்ச பேயும் பொய், நானும் பொய், அங்க ஒண்ணுமே நடக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க சம்சாரம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் தோற்றமாத்திரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பந்தமும் சத்தியமில்லை, மோட்சமும் சத்தியமில்லை. இப்ப என்ன பிரச்சனை, சிங்க் ஆகிறது தான் பிரச்சனை. திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்து. இந்த சம்சாரத்துக்கு எது காரணம்,
அப்படின்னு கேட்டீங்கன்னா பயத்துக்கு எது காரணம்? பாம்பு வேற கயிறு வேறன்னு பிரிக்காததுனால, விசாரம் பண்ணாததுனால நமக்கு பந்தம் வந்துச்சு. பந்தம் வரவும் இல்லை, பந்தம் போகவும் போகாது. மோட்சம் வரவும் வராது, மோட்சம் போகவும் போகாது. இந்த ஆத்மாக்கு மேல பந்தமும் மோட்சமும் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்பனா. வேற எதுவும் இதெல்லாம் கல்பனா. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுக்கு வர்றாரு. நச்ச அவஸ்தாவதா அவஸ்தாந்தரம் கச்சதோ நித்தியத்துவம் உபபாதயித்தும் சக்கியம். ரொம்ப முக்கியமானது. அவஸ்தாத்தக அவஸ்தாந்தரம் கச்சதோ, ஒரு அவஸ்தையிலிருந்து வேற ஒரு அவஸ்தைக்கு மாறுனீங்கன்னா, பரிணாமவாதம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம யோக சூத்திரத்துல. பரிணாமவாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்க பரிணாமம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டால பரிணாமம் நடக்கவே நடக்காது. அபரிணாமினின்னு பேர் ஆத்மாக்கு பேர். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா, நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான்ல ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சா? ஒரு புண்ணாக்கு சேஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எம்எம் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே இருக்கு. அப்ப எதுல பரிணாமம் நடந்திருக்கு அப்படின்னா, பிறந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம், மனசு, இந்திரியம், புத்தி இதுல எல்லாம் பரிணாமம் நடந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது ஒரு அவஸ்தையில இருந்து இன்னொரு அவஸ்தைக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேகம், மனசு, புத்தி எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு அவஸ்தைக்கு ஏத்த மாதிரி, டைம் ஸ்பேஸ் மேட்டருக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு இந்த இதெல்லாம். ஆனா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தன் மாறாம இருக்கேன். அப்போ ஒரு அவஸ்தையிலிருந்து அவஸ்தாவதக ஒரு அவஸ்தையை உடையது வேற ஒரு அவஸ்தையை, அவஸ்தாந்தரம்னா வேற ஒரு அவஸ்தையை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றது அப்படின்னா அது வந்து நித்தியத்துவம் உபபாதயித்தும் நச்ச சக்கியம். அதை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் என்று சொல்ல முடியாது. எதெல்லாம் பரிணமிக்குதோ ஒரு அவஸ்தையிலிருந்து அடுத்த அவஸ்தைக்கு, அது கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இல்லாமல் போய்விடும், நாசத்தை அடையும். அப்ப ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பந்த அவஸ்தையில இருந்துச்சு, பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்தி அடைஞ்சுது அப்படின்னு ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவஸ்தைய கல்பனை பண்ணினீங்கன்னா, ஆத்மாவை பரிணாமின்னு சொன்னீங்க அப்படின்னா அப்ப ஆத்மாவும் அனித்தியம் அப்படின்னு ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை எந்த மதத்தவர்களும் என்ன பண்றாங்க? எல்லாரும் ஆத்மாவை நித்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆத்மா நித்தியம் அப்படின்னா அந்த ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா பந்தமும் வரல, ஆத்மால வந்து முக்தியும் இல்லை. பந்த அவஸ்தையும் முக்தி அவஸ்தையும் ஆத்மாக்கு மேல வாஸ்தவத்துல வரவே இல்லை, பரிகல்பிதம். வாஸ்தவத்துல அது கல்பனா. கைத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வரவும் இல்லை, பாம்பு வந்து பாத்தீங்கன்னா செத்து போகவும் இல்லை, போகவும் இல்லை. நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பாம்புன்னு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லாததுனால நம்ம தான் இதை பாம்புன்னு பாக்குறோம். நம்ம பாம்பு பார்க்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா கயிறுக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல ஒருத்தன் பாம்பு பாக்குறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் லைட்டு, டார்ச் லைட்டு கொண்டு வந்துட்டு ஐயோ இது கயிறுன்னு பார்க்கும் போது பாம்பு ஓடி போச்சு, பாம்பு போச்சு. அந்த கயிறுக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல ஒருத்தன் பாம்பு பார்த்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு ஓடி போச்சு அப்படின்னு கயிறுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா கயிறு தன்னோட நிலையில தானா இருக்கு. அப்ப வந்து நடுவுல பார்த்த பாம்பும் பொய், பாம்பு போனதும் பொய், பாம்பு வரவும் இல்லை, பாம்பு போகவும் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த நான் அப்படின்றதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் வரவும் இல்லை, சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா போகவும் போகாது. ஏன் நான் வந்தாதானே போறதுக்கு. அப்ப இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் திருஷ்ய மாத்திரம் அப்படின்னு ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து அத பிறகு அனித்தியத்துவ தோஷ பரிகாராய, உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ பட்சிகளா யாராவது இருக்காங்களோ, வாதி யாராவது இருக்காங்களோ அவங்க சொல்லலாம், ஐயோ அப்போ ஆத்மால அனித்தியத்துவம் வந்துருமே, பந்த அவஸ்தை வந்து மோட்ச அவஸ்தை வந்துச்சு அப்படின்னா பந்த மோட்ச வாஸ்தவம்னு ஒத்துக்கிட்டோம்னா அனித்தியம் ஆயிடுமே, பரிணாமம் ஆயிடுமே அப்படின்னு யாராவது அனித்தியத்துவ தோஷத்தை பரிகாரம் பண்றதுக்காக பந்த முக்த அவஸ்தா பேதோ ந கல்பியதே அதோ துவைத்தினாம் அபி சாஸ்திர ஆனர்த்தக்கியாதி தோஷா. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அனித்தியமானதுன்னு தோஷத்தை வந்து பரிகாரம் பண்றதுக்காக பந்த மோட்ச அவஸ்தைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்வைதிகள் வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்றது இல்லை. அதோ ந அத்வைத்தினா, துவைத்திகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோ துவைத்தினாமபி சாஸ்திர ஆனர்த்தக்கியாதி தோஷ பரிகாரிய ஏவ இது
சமானத்வாத்ன அத்வைதவாதினா பரிகாரியோ தோஷக. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று படித்து கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட்சம், பந்தம், மோட்சம் இதெல்லாம் என்ன வாஸ்தவா பொய்யா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிரோதோ நச்சோத்பத்தி 2:32 மாண்டுக்கிய காரிக்கா சொல்லியிருக்கேன். நிரோதோ நச்சோத்பத்தி, இந்த ஜெகத் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகவே இல்லை, இது லயத்தையும் அடையாது. ந பத்தோ, பந்தன் அப்படின்னு ஒருத்தன் இல்ல. நச்ச சாதக, சாதகன் ஒருத்தன் இல்ல. ந முமுக்ஷு, முமுக்ஷுன்னு ஒருத்தன் இல்ல. முக்தன் ஒருத்தன் இல்ல. இத்தியேஷா பரமார்த்ததா. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இங்க எதுவுமே நடக்கவே இல்லை, எல்லாம் சொப்பனம். இருக்கிறது வந்து ஆத்ம தத்துவம் மட்டும்தான் யதார்த்தம் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, சாஸ்திரத்தையும் பொய்ன்னு தான் சொல்றோம். சாஸ்திரம், சாஸ்தா, சிஷ்யன். சாஸ்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி சாஸ்தான்றது யாரு? சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர். நான் சாஸ்தாவா இருக்கிறேன், உங்களுக்கு குருநாதராக இருந்து பாடம் சொல்லி கொடுக்குறேன். பாடம் கேட்குறீங்க நீங்கள்லாம் சிஷ்யர்கள். அப்போ இந்த 3 பேதமும் வாஸ்தவமா சுவாமி அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துக்கு வந்துடணும். சொப்பனத்தில் பாம்பு கடிச்சது, சொப்பன டாக்டர்கிட்ட போனேன், சொப்பன டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணினார், அதெல்லாம் கியூர் ஆகி போச்சு, ஸ்வஸ்தமாயிட்டேன். வேக்கப்பானா தெரிஞ்சது பாம்பு கடிக்கவே இல்லை, அந்த சொப்பனத்துல வந்த கேரக்டர் போய், அதை கடிச்ச பாம்பு போய், அதில் டாக்டர் போய், டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய், ஸ்வஸ்தமானதும் போய். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கப் ஆனா மட்டும்தான். வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சத்தியம். சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சத்தியம், வேக்கப் ஆனாதான் பொய். அப்ப இந்த சம்சாரத்தை நாசம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, வேற ஒன்றும் பண்ண வேணாம், தன்னை பார்க்கணும், வேற எதுவும் பண்ண வேணாம். இந்த தன்னை பார்த்து தன்னை அறிஞ்சா, கயிறு தெரிஞ்சிடுச்சுன்னா பாம்பு பொய்யா போயிடும். கயிறு தெரியாத வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பு சத்தியம். அதே மாதிரி வேக்கப் ஆகாத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் சத்தியம். அதே மாதிரி இந்த சம்சாரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த சம்சாரத்தை நாசம் பண்றதுக்கு கைவலி நவநீதத்துல சொல்லும், கைவலி நவநீதம் தமிழ் புக்ல சொல்லும், குட்டிக்கரணை அடிச்சாலாம் முடியாது சாமி, தலையில நின்னாலாம் முடியாது சாமி, மூக்க பிடிச்சாலாம் முடியாது சாமி, ஏதாவது ஹோமங்களை பண்ணா முடியுமானா முடியாது சாமி. சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண கும்பம் கொடுக்கும் போதே அதான் சொல்றோம், ந கர்மணான பிரஜயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கொடுக்கும்போது இதான் சொல்றோம், கர்மத்தினால் முடியாது, தனத்தை வச்சுக்கிட்டு முடியாது, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு முடியாது. அப்ப என்ன முடியும்? எதனால இந்த மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னா, தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகு. தியாகத்தினால மட்டும்தான் அமிர்தத்துவத்தை அடைய முடியும். தியாகம்னா என்னது? இது பொய், இது பொய், இது பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் திருஷ்யமா தியாகம் பண்ணிட்டாதான் தானே அறிய முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தியாகம்னா என்ன அர்த்தம்? பொய் 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 பொய்ன்னு தியாகம் பண்றது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது. பாம்புன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கயிறை பார்க்க முடியாது, லைட்டை கொண்டு வரணும், லைட்டை கொண்டு வந்து டார்ச் அடிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு போகும். அதே மாதிரி இந்த ஞானம்ன்றது என்னது? பிரிச்சு பார்க்கிறது தான் ஞானம். க்ஷேத்திரம் க்ஷேத்திரையோ ஞானம் எத்தது ஞானம் மதம் மம. இந்த க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் பிரிச்சு பார்க்கிறது தான் ஞானம். இதுதான் நம்ம பண்ணணும். சப்தத்தை கிரகணம் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணலை அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா வேஸ்டாக போயிடும். நேற்று சதானந்த் சுவாமி நைட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட, சுவாமி கணபதி வந்துச்சு, கணபதியே மண்ணாங்க கேட்டேன், தூக்கி போடும். அவன் வந்து ஊரா தெருக்கு தெரு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பெரிய பெரிய பிள்ளையாரை வச்சு அவன் வந்து ரவுடி கூட்டம் தான் வருது. பிள்ளையாருக்கு வந்து கணபதிக்கு சம்பந்தமே இல்லாதவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலெக்ஷன் பண்ணி தண்ணி அடிச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு, இந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தினா என்னன்னே தெரியாது. மந்திரம் ஒன்று முக்கியமான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விவேக சுடாமணியில் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, லோகானு வர்த்தனம் தெக்வா. அதுக்கப்புறம் லோக்கத்துக்கு அனுசரிச்சு போறது இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோக்கம் எப்படி போகுதோ கூடயே போனீங்கன்னா பன்னியோட சேர்ந்து பண்ணி ஆக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கத்தோடு சேர்ந்து போறதை முதல்ல விட்டுறணும். ஏன்னா லோக்கத்துக்கு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது, இந்த அவேர்னஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தேகானு வர்த்தனம் தெக்துவா, ரெண்டாவது
சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் அப்படின்னு இதுக்கு என்னெல்லாம் இருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்தாலும் சரி. எனக்குலாம் இப்போ சுகர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுகர் எவ்வளோ இருக்குன்னு இன்னைக்கு நேற்று வந்து நான் இருந்ததுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் ஹாஸ்பிட்டலில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்து பண்ணணும். என்னோடதுலாம் சாதாரணமே 450-500 தான். 450-500 தான். சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் மேலே போகும், 650 போகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டாக்டர்கிட்ட போகல. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு எந்த ரூல்ஸையும் அப்ளை பண்ணவே மாட்டோம். ஏன் தெரியுங்களா? ஒன்னே ஒன்று தான், பிராரப்தம் து இக புஜ்யதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். இதில் வந்து சாதனா பஞ்சகத்தில் வந்து சொல்கிறார், இதெல்லாம் பொய், பிராரப்தம்ன்றதே பொய். அப்போ இந்த பிராரப்தத்தினால வந்த இந்த தேகம் பொய். இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் இருக்கும், எப்போ முடியுமோ அப்போ போயிடும். பிராரப்தம் புஷ்யதி வபு. பிராரப்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு என்ன பிராரப்தமோ அது வரைக்கும் இந்த தேகம் இருக்கும். சுகதுக்கத்தை எவ்வளோ அனுபவிக்கணுமோ அது கண்டிப்பாக அனுபவிச்சாகணும், வேற யாரும் தடுக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுறது தான் என்னுடைய முதல் காரியம் இப்போ பண்ணுறது. அப்போ என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேகானு வர்த்தனம் தியக்துவா. சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தேகத்தோடு சேர்ந்து போனீங்கன்னா பயப்படுத்திக்கிட்டே இருக்கும் தேகம். பிபேத்சியம்னு பேர் இந்த தேகத்துக்கு பேர் பிபேத்சியம். எதையாவது வந்துக்கிட்டே இருக்கும், இந்த மானிட்டர் காட்டிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இவ்வளோ ஆச்சு, சுகர் இவ்வளோ ஆச்சு, ஹார்ட் பீட் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ அவங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபிசிஷியன் எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா பயப்படுத்திக்கிட்டே இருப்பான். போச்சு அவ்வளோதான், கிட்னி ஃபெயிலியர், கண்ணு ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், ஐயோ ஐயோ ஐயோன்னு நம்ம பதறிக்கிட்டே இருப்போம். ஈஸ்வரன் மேலே நம்பிக்கையே இருக்காது. ஒரு அம்மா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாங்க, நாங்கள் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பக்கம் வரவங்க என்னென்னா கொடையை வச்சுட்டு பிரதட்சணை வாங்குமா அப்படின்னு. கொடை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா எங்கே வந்து சுவாமியோட சந்நிதிக்கு முன்னாடி கொடையை வச்சுட்டு 4 பேர் கூட இல்லை, நாங்கள் 3 பேர் நிற்கிறோம். பூஜாரி சொல்கிறாரு, வச்சுட்டு போங்கம்மா, ஒன்றும் இல்லை வச்சுட்டு போங்க அப்படின்ற. எங்கே யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், சுவாமி பார்த்துப்பார் நான் சொல்கிறேன்னே நாத பிரம்மத்தை சொன்னேன். இதுக்கு தான் ஏன்னா கோயிலுக்குள்ளார வந்து சுவாமிக்கு முன்னாடி இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு கொடையை பக்கத்தில் வச்சுட்டு நம்மளால விசிராந்தியை போக முடியும். ஏன் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவானே, போட்டோம், சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குதுல நமக்கு ஒரு பக்தனா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயந்து எல்லாத்துலேயும் பயந்துக்கிட்டே. இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதோட சேர்ந்து டிராவல் பண்ணவே கூடாது. முதலையை பிடிச்சிட்டு கரை சேர்ற மாதிரி இந்த தேகத்தை பிடிச்சிட்டு போறது. அப்புறம் 2வது உலகத்தோட சேர்ந்து போகக்கூடாது, 2வது தேகத்தோட சேர்ந்து போகக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், பிராரப்த பலனை யாரு கொடுக்குறா? பகவான் கொடுக்குறார். கர்மபல தாத்தா. பக்தனா இருந்து பார்க்கணும். கர்மபல தாத்தா ஒரு மயிரில கூட வந்து பார்த்தீங்கன்னா பலன்ல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பெசையெல்லாம் பலன் கொடுக்க மாட்டார். அப்ப இந்த தேகத்துக்கு எதெல்லாம் நடக்குதோ, ஜாத்தி ஆயுர் போகம், பிறப்பு இறப்பு நடுவில் நடக்கிற சுகதுக்க போகங்கள், அது யாரா இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, மாத்தி அமைக்க முடியாது, பிக்ஸ்டு. அப்ப தீர்மானம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், இதோட சேர்ந்து போகக்கூடாது. என்ன பண்ணணும், அடுத்து 3வது என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரானுவர்த்தனம் தியக்துவா. அநேக சாஸ்திரங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஸ்டேஜ் ஏறிட்டு இருக்கீங்க. ஒரு டைம்ல என்ன பண்ணணும், கடல்ல எல்லாத்தையும் தூக்கி ரமண பகவான் சொல்லி தர்ற மாதிரி எல்லா குப்பையும் என்ன பண்ணணும், எல்லாம் பொய் அப்படின்னா சாஸ்திரம் மட்டும் சத்தியமாயிடுமா? அப்ப சாஸ்திரமும் பொய் தான், எல்லாம் பொய். இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த சாஸ்திரத்தையும் பிணம் சுடும் தடி போல என்ன பண்ணணும், அதையும் தூக்கி போடணும். பணம் சுட்டோன்னு தூக்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்வ அத்தியாச அபநயம் குரு. விவேகச்சுடாமணியில் இருக்கிற ஸ்லோகம். ஸ்வ அத்தியாசம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தனக்கு மேல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால இந்த தேகம் நான், புத்தி நான், மனசு நான், இது என்னோடது, இது நான், இது என்னுடையது அப்படின்னு நான் என்னுடையதுன்னு எதெல்லாம் வச்சிருக்கோமோ இதெல்லாம் இல்லூஷன் சொப்பனத்தை திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிட்டு நல்லா விசாரம் பண்ணி பார்க்கப்படுகின்றவைகள் நான் இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும், நிஷேதம் பண்ணணும். இதுதான் பண்ண வேண்டியது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்வைதிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, அத்வைதிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தோஷத்தை பரிகாரம் பண்ண வேண்டாம். சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ் அப்படின்னு தோஷத்தை நாங்க பரிகாரம் பண்ண வேணாம்.
இதே பிரச்சனை உங்களுக்கும் இருக்கே, துவைத்திகளா இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கே. நீங்க தான் பரிகாரம் பண்ணி ஆகணும் இந்த தோஷத்தை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் பந்தம் சத்தியம், உங்களுக்கு தான் முக்தி சத்தியம், உங்களுக்கு தான் சாஸ்திரங்கள் சத்தியம். எங்களுக்கு பந்தமும் பொய், முக்தியும் பொய், சாஸ்திரமும் பொய். எப்போ? முக்தி அடைகிற நிலையில. இதெல்லாம் தெரியறது கல்பனா. அப்ப எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு, நச்ச சாஸ்திர ஆனர்த்தக்கியம், நச்ச விட்டுருங்க, சாஸ்திர ஆனர்த்தக்கியம் யதா பிரசித்த அவித்வத் புருஷ விஷயத்துவா சாஸ்திரஸ்ய. யாருக்கு அப்ப சாஸ்திரம் அப்படின்னா முக்தி அடைஞ்சவனுக்கு, பார்வை தெளிவானவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போய். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவித்வத் புருஷ விஷயம் யாருக்கு அப்படின்னா அஜ்ஞானிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் டூஸ் அப்படின்ற அந்த சாஸ்திரம் எல்லாம் இருக்குல்ல, வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் எருக்க மாலெல்லாம் போட்டிருப்பீங்கல்ல, பிள்ளையார தூக்கிட்டு வந்து நேற்று எல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல. ஒவ்வொருத்தரும் நம்ம பண்றோம், இன்னைக்கு இதை பண்ணணும், அன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதம், அது இதுன்னு எதுவும் வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் வரும், வருஷ கட்டி வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலைன்னா நமக்கு என்ன ஆயிடும்? ஐயோ கில்ட்டி வந்துருமே, எல்லாத்துக்கும் கில்ட்டி வந்துருமா? நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்ல நாளுக்கு அந்த சாமியை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பூ கூட நேற்று கூட விநாயகருக்கு ஒன்றும் வைக்கல, ஒன்றும் ஆஃபர் பண்ண, 1 மணி நேரம் கிட்ட போ அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் என்னுடைய ஆத்மாவா இருக்காரு, எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்காரு. மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு மேலதான் இருக்கு. ஆனா சுவாமி வந்து எதுலையுமே இல்லை. அதெல்லாம் படிச்சிருக்கோம். 9-4 ஸ்லோகம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா ஸ்லோகம் வந்து 9-4 பார்த்துருக்கோம். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம், அவருக்கு ரூபமே இல்லை. இது எதுலயுமே சுவாமி இல்லை, ஆனா எல்லாமே சுவாமிக்கு மேலதான் இருக்கு. அப்ப இந்த ஸ்லோகத்தை படிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நல்லா உள்வாங்கி மனனம் பண்ண 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 என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சும்மா. அப்ப யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாரம் வரலையோ, யாரு அஜ்ஞானிகளா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதத்துல இருக்கக்கூடிய டோன்ட் டூஸ் எல்லாம் விதி நிஷேதம்னு சொல்றோம். இந்த விதி நிஷேதமா இருக்கக்கூடிய டோன்ட் டூஸ், இதை செய், இதை செய்யாத, இன்னைக்கு இதை பண்ணு, இன்னைக்கு நாளைக்கு அதை பண்ணு அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா இனிமே ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சுமா, நான் இன்னையில இருந்து நேத்துல இருந்து ஆரம்பிச்சது வருஷம் கட்டி வர ஆரம்பிச்சிடும். சப்தமியே வரப்போகுது. இப்போ வேற ஏதோ ஒரு சப்தமின்னு சொல்றாங்க, அஷ்டமியில ஏதாவது ஒரு அஷ்டமி. இப்ப இனிமே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ இன்னைக்கு இந்த இது பண்ணணுமே, அது பண்ணணுமே, கொல்கட்டை பண்ணணுமே, சீடை பண்ணணுமே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூமாலை போடணுமே, அப்புறம் நவராத்திரி வருமே, அது வரும் இது வரும்னு எல்லாம் பண்ணிட்டு இருப்போமா. இது எல்லாம் யாருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானிகளுக்கு மட்டுமே. சாஸ்திர ஆனர்த்தக்கியம் நச்ச சாஸ்திர ஆனர்த்தக்கியம். ஒரே வார்த்தை எடுத்துங்க. சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாதது என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நல்லா பிரயோஜனம் உடையது. யாருக்கு அப்படின்னா யதா பிரசித்தவத்து. யார் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்த அவித்வத்து புருஷ விஷயத்துவார், ரொம்ப பிரசித்தமா இந்த உலகத்துல யாரு சுவாமி இருக்கும் அப்படின்னா அஜ்ஞானிகள் தானே இருக்கும், ஆத்மாவை அறியாதவங்க தானே இருக்கும். அந்த அஜ்ஞானிகளா இருக்கக்கூடிய நமக்கு தான் சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா யூஸா இருக்கு. காலையில பஞ்சாங்கத்துல ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன ஒரு டைம் கேலண்டரை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணி வச்சிருப்போம். என்னென்னக்கு எங்கெங்க போகணும், என்னென்ன பண்ணணும் எல்லாம். இது எல்லாம் அஜ்ஞானி புருஷர்களுக்கு தான் பிரசித்தம். அதனால அவிதுஷாம்ஹி பலஹேத்வோஹோ. ஏன் அப்படின்னா ஆச்சரிய சொல்றார், அஜ்ஞானிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா, அவிதுஷோனா அஜ்ஞானி, அஜ்ஞானிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலஹேத்வோஹோ அனாத்மனோஹோ ஆத்ம தரிசனம் ந விதுஷாம். ஆச்சாரி சொல்றாரு அஜ்ஞானிகள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பலன்ல என்ன சுவாமி அப்படின்னா தஸ்மின் சதி ஜாத்தியாயுர் போகாஹா. நம்ம யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். கர்மத்தோட பலன் என்னது? கர்ம சதிமூனே தத்விபாகோ ஜாத்தியாயுர் போகா, 2:13 இருக்கிறது. கர்மத்தோட பலன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தோட பலன் என்னது? பலன் எது அப்படின்னா ஜென்மம். இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். பிராமணர்களா இருக்கிறவங்க எல்லாரும் இந்தியா ஃபுல்லா நான் டிராவல் பண்ணதுல பாக்குறேன். ஒரு அக்கேஷனை கூட வந்து விட மாட்டேன்றோம். ஏன் சொல்லுங்க? அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்கும். சொர்க்கத்துல ஒரு டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்றதுக்காகத்தான் எல்லா காரியமும் நடந்துக்கிட்டு. நல்ல பிறவி கிடைக்கணும். நான் பிராமின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தானங்கள் எல்லாம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்கணும்.
அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிறவி கிடைக்கணும், நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், சொர்க்கத்துக்கு போய் சொர்க்க போகத்தை அனுபவிக்கலாம், பித்ருலோகத்துக்கு போய் நல்லா அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லா கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பலனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, பலனை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஹேத்துவோகோ, பல ஹேத்துவோகனா பலனுக்கு காரணம் எது? புண்ணிய பாப்பங்கள். அப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, புண்ணிய பாப்பம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணிய பாப்பத்தையும் ஆத்மாக்கு மேல நான் கர்த்தா நான் போக்தா அப்படின்னு பாக்க. அந்த பலன்ல வந்து பாத்தீங்கன்னா போக்திருத்துவம் வந்துருது. நான் பலன் அனுபவிக்க, ஐயோ நான் பண்ண பாப்பம் 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 பாப்பி பாப்பி பாப்பி, நிறைய பேர் தலையா அடிச்சுக்கிறான், ஏன் பாப்போம் இங்க வந்து பிறந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் தெரியுது வந்து பாத்தீங்கன்னா நான் போக்தான்னு தெரியுது, அதான் பலன், சம்சாரியா இருக்கேன். அதுக்கப்புறம் எது காரணம்னு கேட்டீங்கன்னா, காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல கர்மா, கர்மத்துக்கு கர்ம பலனுக்கு காரணம் கர்மா. அப்ப என்ன கர்மா? புண்ணியம் பாப்பம். ஐயோ எந்த ஜென்மத்துல என்ன பாப்பம் பண்ணணும் தெரியல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். நாங்க இப்ப நம்ம சொல்றோம் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல. இப்ப எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பும்போது அனுப்புறாங்க, என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல, நல்லா பகவத்கீதை நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா பகவத்கீதை விசாரம்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கர்த்திருத்துவம் நமக்கு மேல வந்துருச்சு, போக்திருத்துவமும் நமக்கு மேல வந்துருச்சு. அந்த பலகேத்துவோகோன்றதுக்கு அர்த்தம் கர்த்திருத்துவ போக்திருத்துவம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா அனாத்மனோகோ ஆத்ம தரிசனம். இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா, சரீரம் கர்மம் பண்ணுது, இந்த வாக்கு பேசுது, இந்த மனசு சிந்திக்குது. 3 திரிகரணம் தானே, திரிதண்டம் சொல்லுவோம். 3 கரணங்கள் இருக்கு நம்மள்ட்ட. உடம்பால பண்றோம், அதுக்கப்புறம் வாக்குனால பண்றோம், அதுக்கப்புறம் மனசுனால பண்றோம். இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா நானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை நான் பார்க்கிறேன், இது நான் இல்லை, அனாத்மா. இந்த 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 வாக்கு பேசுறத நான் பார்க்கிறேன், அனாத்மா. இந்த மனசு சிந்திக்கிற நான் பார்க்கிறேன், அனாத்மா. அப்ப அனாத்மால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், சிங்க் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ற காரியத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன், நான் புண்ணிய கர்மம் பண்ற கர்த்தா, புண்ணியாத்மா நான். ஐயோ நான் பாப்பம் பண்ணிட்டேன், பாப்பாத்மா. நான் இந்த கர்மத்தோட பலனா இந்த துக்கத்தை அனுபவிக்கிறேன், போக்தா. நான் இந்த புண்ணியத்தோட பலனா இந்த புண்ணியங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சுக்கியா இருக்கேன், போக்தா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, தேகத்தினால செய்யப்பட்டது தேகம் அனுபவிக்கும், மனசுனால செய்யப்பட்டது மனசு அனுபவிக்கும், வாக்குனால செய்யப்பட்டது வாக்கு அனுபவிக்கும். காதுல நல்ல சப்தங்களை கேட்குறீங்களா, அதுக்கெல்லாம் நல்ல சப்தங்களை முன்னாடி காலத்துல நீங்க பிரயோகப்படுத்துறதுனால இப்ப பகவத்கீதையை உட்கார்ந்து டெய்லி பாடம் கேட்கறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு. மனசு நல்லா இருக்கா, அப்ப மனசால நீங்க நல்ல சிந்தனை பண்ணதுனால இப்ப பலன் வந்து மனசு நல்லா இருக்கு, சாந்தமா இருக்கு. மனசு டிப்ரெஷ் ஆகுதா, அப்ப ஏதோ ஒரு மனசுனால பாப்பம் பண்ணிருக்கீங்க, அதை அனுபவிக்கிறீங்க. தேகத்துல ரோகம் வருதா, அப்ப அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தோட பலன். நல்லா இருக்கா தேகம் ஆரோக்கியமா, அப்ப ஹெல்த்தியா இருக்கா, அது புண்ணியத்தோட பலன். அப்ப இதெல்லாம் அனுபவிக்கிறது, இதெல்லாம் அனாத்மால நடக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு நடக்குது அப்படின்னு. எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு. சுகர் எதுக்கு வந்துச்சு, தேகத்துக்கு. எனக்கு சுகர் வந்துச்சு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவேதனை, எனக்கு கால் வேதனை, எனக்கு ஜாயிண்ட் பெயின், அது இதுன்னு எனக்கு. என் மனசு சரியில்லை, என் மனசு சரியில்லை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, மனசு சரியில்லை, நான் பார்க்கிறேன். அப்படி பிரிச்சு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனாத்மால நடக்கிற எல்லாத்தையும் ஆத்ம தரிசனம் நம்ம என்ன பண்றோம், எனக்கு நடக்கிறதா பார்க்கிறோம், ந விதுஷாம். ஆனா வித்வான்கள் அப்படி பார்க்கவில்லை. 3:28 3:29 2 போட்டு, 3:27 28 29 பகவத்கீதால போட்டு இந்த பேராகிராஃப் பக்கத்துல என்ன பண்றாங்க, பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. அஜ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணங்களோட காரியம். நான் பார்ப்பவன் மட்டும்தான், திரஷ்டா திருஷி மாத்திரக. திரஷ்டா வந்து சைத்தன்யமா இருக்கிறவன், பார்வையாளன், பார்ப்பவன், சாட்சி. ஆனா நடக்கிறது எல்லாம் வந்து யாரு பண்றான்னு, அந்த 3 குணங்களோட மாயா இருக்குல்ல, மாயையோட காரியம். எல்லா காரியத்தையும் இந்த 3 குணங்கள் தான் செய்கின்றன. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், இத திருஷ்யம்னு பார்க்காம நான் பண்றேன்னு அகங்கார விமூட ஆத்மா, அகங்காரம் பிடிச்சவன், முட்டாள், மூர்க்கன், எரும மாடு, சாக்கடையில கிடந்துட்டு தான் சாக்கடையில கிடக்கனே தெரியாம இருக்கிறது.
அப்ப என்ன பண்றது, நான் கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தூக்கி தலையில போட்டுக்கிற அகங்காரம் முடிச்சது. ஆனா பாத்தீங்கன்னா தத்துவவித்து மகாபாகோ குணக்கரும விபாகஷா, எவன் பாத்தீங்கன்னா தத்துவவித்தா இருக்கானோ, விதுஷாம் தத்துவத்தை அறிந்தவனோ, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பாத்தீங்கன்னா குணங்களில் இயங்குகின்றன. குணாகுணேஷு வர்த்தந்தே இதிமத்வான சஜ்ஜதி. இது எல்லாம் பாத்தீங்கன்னா குணங்களில் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு, காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஒன்றையும் பண்ணவில்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப பரமஹம்சானந்தா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா? எவனோ ஒருத்தன் பரமஹம்சானந்தா பேசிக்கிட்டு இருக்கான், நான் சென்ஸ். இதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்க்கிறவன் தான் நான். இந்த பரமஹம்சானந்தா டீச் பண்ணிட்டு இருக்கானே, எதையோ பேசிட்டு இருக்கானே, இவன் நான் இல்லவே இல்லை. அப்ப எல்லா காரியத்திலையும் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நான் இல்லை அப்படி. அப்ப வித்வான்கள் பாத்தீங்கன்னா இந்த அனாத்மால பாத்தீங்கன்னா படிச்சு நல்லா மனனம் பண்ண இது நான் இல்லைன்னு உதாசீன பாவம் வரும். இது நான் அப்படின்னு கிரகணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆச்சாரியா சொல்ற. விதுஷாம்ஹி பலஹேத்துபியாம் 23வது பேஜ் வந்துட்டேன். விதுஷாம்ஹி பலஹேத்துபியாம் ஆத்மனக அந்யத்வ தர்ஷனே சதி தயோகோ அகமிதி ஆத்ம தர்ஷன அனுபபத்தேகே. ரொம்ப அற்புதமான பாஷ்யம். விதுஷாம்ஹி ஏனெனில் ஞானி புருஷர்கள், வித்வான்கள். விதுஷாம் அப்படின்னா ஞானி புருஷர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலஹேத்துபியாம், பலன்னா என்னது? ஜென்மம், சுகதுக்கம். சுகதுக்கத்துக்கு பேர் கர்மத்தோட பலன். பலன்னா கர்ம பலன். எது கர்ம பலன்? பிறப்பு இறப்பு. இந்த பிறப்பு இறப்புக்கு நடுவுல இருக்கிற எல்லா சுகதுக்க அனுபவங்களும் பலன். அதுக்கப்புறம் ஹேத்துனா என்ன அர்த்தம்? காரணம். இந்த பலனுக்கு காரணம் எது? கர்மம். கர்ம பலனுக்கு காரணம் கர்மம். கர்மம் என்ன கர்மா? புண்ணியம், பாபம், அப்புறம் நியூட்ரல் கர்மம். இந்த 3 தான். அப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் எங்க பாக்குறாங்கன்னா, ஆத்மனக அந்நியத்துவ தரிசனை. ஆத்மாக்கு அந்நியமா இது எல்லாம் திரிகுணாத்மிகமா இருக்கக்கூடிய இந்த தேகாதிகள்லையும் வெளியிலையும் இருக்கிறது தான் நடக்குது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வேறானது. இந்த தேகம் வேறானது, இந்த மனசு வேறானது, இந்த வாக்கு வேறானது அப்படின்னு இதுல நடக்கிற எந்த பலாபலன்களும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இது சத்துவகுண காரியம், இது ரஜோகுண காரியம், இது தமோ குண காரியம். மாயையோட 3 குணங்கள் காரியம் பண்ணிட்டு இருக்கு. நான் யாரு? சாட்சி, வெறும் ஆத்மா, பார்ப்பவன் மட்டும்தான் நான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்நியத்துவ தரிசனை சதி. இது எனக்கு வேறானதுன்னு கருமத்தையும் கரும பலன்களையும் பார்க்கின்ற நிலையில் தயோகோ, இப்படி ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க உடனே வராது. எனக்கு உடனே ஃபோன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதே, சுவாமி என்னால் பார்க்க முடியல. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பாக்கியம் நம்ம பண்ணும். முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் அப்படின்ற விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. மெதுவா அது என்ன ஆகும்? ஆவர்த்தி பண்ணி திரும்ப மனசுல போய் மெதுவா உரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். எல்லா கருமங்களையும் விட்டுட்டு மெதுவா வானப்பிரஸ்தத்துக்கு கரெக்டா வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நித்தியம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 காயத்ரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனசு மெதுவா சத்துவ குணம் வர ஆரம்பிச்சு. அப்ப சத்துவ குணம் வர பார்க்கிற சாமர்த்தியம் அதிகமாகும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சத்துவ குணம் வரதான். இப்ப நீங்க நிறைய ஜாப் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பரபரன்னு இருக்கீங்க. ஸ்திரீகளும் வீட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை. கொல்கட்டை நேற்று பண்ணியிருப்பீங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும். விதவிதமா கொல்கட்டை வீடாச்சு, வீட்டுல இருக்கும்போது எல்லாம் பண்ணிதான் ஆகணும். சன்னியாசியா என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்கன்னு எல்லாம். இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போற வேண்டியவங்களாம் ஆஃபீஸ் போய் பரபரன்னு வேலை பண்ணிட்டு இருக்கோம். ரஜோகுண காரியம். அப்ப ரஜோகுண காரியம் நடந்துட்டு இருக்கும் போது நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்காக சர்வகர்ம சன்னியாசம், வானப்பிரஸ்தத்துக்கு வந்துருங்க, சன்னியாசத்துக்கு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்றது அதுக்காக தான். மெதுவா பாத்தீங்கன்னா கம்மியா கர்மத்தை பண்ணிக்கிட்டே வந்தாதான் பார்க்கிற சாமர்த்தியம் அதிகமாயிட்டே போகும். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் முதல்ல சிரவணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மெதுவா ஒரு திரும்ப புத்தியில நல்லா உரைக்கட்டும்.
நல்ல புத்தியில நல்லா உரைச்சதுக்கு பிறகு மெதுவா உங்களுக்குள்ளாரையே மெதுவா பார்க்குற சாமர்த்தியம் மெதுவா 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 வரும். உதாசீன பாவம் வர ஆரம்பிச்சு, தேவையில்லாத நான்சென்ஸா இருக்கிறது எல்லாத்தையும் மெதுவா உதாசீனப்படுத்திக்கிட்டே வர 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 இப்ப நமக்கு தெரிஞ்சிடும், நான் பார்ப்பவன், இது எல்லாம் எனக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம தேகத்துல மனசு புத்தி எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணணும். அப்படி பார்க்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா அந்நியத்துவ தரிசனே சதி, இது எல்லாம் எனக்கு வேறானது அப்படின்னு பார்க்கின்ற நிலையில் தயோகோ, இந்த தேகம் மனசு புத்தி இந்திரியம் இதுல எல்லாத்திலையும் தயோகன்னு என்ன அர்த்தம், இந்த இதுல இருக்கக்கூடிய கருமத்திலையும் இதோட அனுபவிக்கிற கரும பலன்கள்லையும். அப்ப இந்த தேகத்துல என்ன நடக்குது, கர்மம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஏற்கனவே பண்ண கர்மத்தோட பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா அகமிதி ஆத்ம தரிசன அனுப்பப்பத்தேகே, நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்றதும் சம்பவிக்காது, நான் பாத்தீங்கன்னா போக்தா நான் போக்தான்றதும் சம்பவிக்காது. எது வரைக்கும் நீங்க பார்க்காம இருக்கீங்களோ அது வரைக்கும் தேகாதிகளோட சேர்ந்து இருக்கிறோம். எப்ப நீங்க எனக்கு அந்நியமானது தேக மனசு புத்தின்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப தேகம் அனுபவிக்குது, தேகம் பண்ண பாபத்தை தேகம் அனுபவிக்குது, தேகம் பண்ண புண்ணியத்தை தேகம் அனுபவிக்குது, தேகம் இந்த வாக்கு பண்ணப்பட்ட புண்ணியத்தை வாக்கு அனுபவிக்குது, வாக்கு பண்ணப்பட்ட பாப்பத்தை வாக்கு அனுபவிக்குது. கெட்ட வார்த்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, யாருமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், ஒரு மந்திரம் இருக்கு, யஸ்ய பர்ணமயம் யஸ்ய பர்ணமயம் ஜுகுர் பவதி அபசப்தம் ந சுருணோதி, கொஞ்சம் மாற்றி இருக்கு. ஒன்று இருக்கு, எவன் பார்த்தீங்க அப்படின்னா பூவரச மரம் இருக்கு பார்த்தீங்களா, பூவரச மரம்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா எவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜுகு பாத்திரம் வச்சிருக்காங்க. ஜுகுனா ஆகுதி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ற பாத்திரம், அது பேர் ஜுகு பாத்திரம்னு பேர். எவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூவரச மரத்துல இருந்து செய்யப்பட்ட கரண்டியை வச்சுக்கிட்டு ஆஜியத்தை பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவில என்ன ஆகும்னா அவன் கெட்ட வார்த்தையே கேட்க மாட்டான். இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட வார்த்தையை ஒரு காலத்துலலாம் நிறைய கேட்டிருந்தேன். சென்னையில இருக்கும் போதெல்லாம் போற வரவெல்லாம் பேசுவேன்னா, இப்போ கெட்ட வார்த்தை எனக்கு லாஸ்டா எப்ப நான் கேட்டேன்றது எனக்கு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கர்மா பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஏதோ ஒரு ஜென்மத்துல பார்த்தீங்கன்னா ஜுகு பாத்திரத்தை பர்ணமயமா நான் என்ன பண்ணியிருப்பேன், பூரச மரத்துல இருந்து பண்ணியிருப்பேன். அதோட பலன் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையே கேட்காதது அனுபவிச்சுட்டு. ஒரு காலத்துல கெட்ட வார்த்தையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். பஸ்ல ஏறினா சென்னையிலலாம் அப்படிதான், நீங்க அன்வான்ட் காது நான் அடைச்சுக்க முடியும். ரோட்ல போனாவே அப்பசப்தங்களா கேட்க வேண்டியிருக்கு, நாராசமா இருக்கும். அப்ப தெரிஞ்சுக்கலாம், ஏதோ வாக்குல நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு கர்மா, அதனாலதான் கேட்க வேண்டியிருக்கு. அப்ப எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா கர்மம் கர்ம பலன், கர்மம் நடக்கிறதும் தேகாதிகள்ல நடக்குது, கர்ம பலனை அனுபவிக்கிறதும் தேகாதிகள்ல நடக்குது. இத நான் என்ன பண்றேன், நான் அறிபவன் அப்படின்னு ஒருத்தன் பிரிச்சு அறிஞ்சிட்டான் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், வேத சப்தங்களையும் என் காது தான் கேட்குது, நான் இல்ல காது. அபசப்தங்களை கெட்ட வார்த்தைகளையும் நான் தான் இந்த காது கேட்குது, நான் கேட்கல. நான் இந்த ரெண்டுத்தையும் அறிபவனா இருக்கேன் அப்படின்னு பிரிச்சு வச்சவனுக்கு பாத்தீங்கன்னா எதுலையுமே அபிமானம் சம்பவிக்காது. அதனாலதான் சொல்ற ஆத்ம தரிசன அனுப்பப்பத்தி. அப்புறம் ஆச்சரிய சொல்ற நகி அத்தியந்த மூட உன்மத்தாதி அபி ஜல அக்னியோகோ சாயா பிரகாசயோகோ வா ஏகாத்மியம் பஷ்யதி கிமுத விவேகி. ரொம்ப அற்புதமான பாஷ்யம். அத்தியந்த மூடக, ரொம்ப முட்டாள் மூர்க்கன், கிராமத்துல இருக்கிறவன் மாதிரி, அவனும் கூட உன்மத்தாதி, உன்மத்தம் அப்படின்னா பைத்தியம் பிடிச்சவன். இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ஜல அக்னியோகோ, உண்மை. இந்த மூடனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல, சதாசிவானந்த சுவாமின்னு ஒரு திருக்கோவிலூர்ல ஒரு சாமி இருக்க, திருக்கோவிலூர் இதுல ஞானானந்த சுவாமியோட இதுல அவரோட சிஷ்யர். அவரை நாங்க பார்க்க போயிருக்கோம். பார்க்க போயிட்டு சாமியை கூப்பிட்டுட்டு நாங்க என்ன பண்றோம், வேற ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம். எங்களை கூட்டிட்டு போனவர் ஒரு சாமி. அவர் ஒரு அல்டோ கார் வச்சிருந்தாரு. நான் முன்னாடி சொல்றேன், ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நான் உட்காந்து, நானும் அந்த சுவாமியை உட்காந்துட்டோம். பின்பக்கம் சதாசிவானந்த சுவாமி, இன்னொரு சுவாமி, மொத்தம் 4 பேர். சுவாமி ஏற்கனவே வரும்போதே ஒருத்தரை, அவரோட சேவக்கா ஒருத்தரை கூட்டிட்டு வந்தார், ஒரு கிராமத்தான். இப்ப 5 பேர். அப்ப பின்பக்கம் 3 பேர் உட்காரணும், ஃப்ரண்ட்ல நானும் சுவாமி உட்காரணும். இதானே இது.
இந்த டிரைவரை இந்த ஆளை பார்த்து சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, பின்னாடி போய் உட்காருப்பா அப்படின்றாரு. என்ன நின்றுட்டு இருக்க, போய் பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு. இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக பின்னாடி வந்தான், டிக்கியை ஓப்பன் பண்ணான், நின்றுக்கிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்கிறான். சுவாமி எல்லாம் ஏறிட்டாங்க. வந்து என்னப்பா எங்க இருக்க நீ அப்படின்னு தேடினா, எப்படி சாமி உட்கார்றது அப்படின்றான். எப்படி உட்கார்றதா? வெளியில இறங்கி வந்து பார்த்தா இவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டு டிக்கியை பார்த்துக்கிட்டு இருக்கான். டிக்கியில யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காருன்னா எங்க உட்காரணும், பின்னாடி உட்காருனா பின் சீட்ல 3 பேர் உட்காருங்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கன்னு அர்த்தம். இவன் டிக்கியை போய் பார்க்கறான் அப்படின்னா டிக்கியில யாராவது டிராவல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்ப முட்டாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முட்டாள்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளை தான் எக்ஸாம்பிள் எடுப்பேன். இந்த அளவுக்குலாம் ஆட்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பைத்தியம். இந்த உலகத்துல நிறைய பேர் பைத்தியங்களா, திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நிறைய பைத்தியம் தெரியும். அப்போ நிறைய பைத்தியங்கள் இருக்கு. உன்மத்தாதி அபி, இந்த 2 பேரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜல அக்னியோகோ, ஜலமும் அக்னியும் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டான். தண்ணி தான், அக்னி தான், தீ தான், ரெண்டுத்தையும் ஒன்னாக்க முடியாது. அதே மாதிரி சாயா பிரகாச யோகம், நிழலையும் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் ஒன்னாக்க முடியாது. நிழல் தான், பிரகாசம் தான். நிழல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும், பிரகாசம் வெள்ளையா இருக்கும், ரெண்டும் ஒன்னாக்க முடியாது. வா ஏக் ஐகாத்மியம் பஷ்யதி நகி பஷ்யதி, இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி வந்து பார்த்தீங்கன்னா உண்மத்தனும் மூடனும் கூட பார்க்க மாட்டான். அப்படி இருக்கும்போது கிமுத்த விவேகி, அப்படி இருக்கும்போது விவேகி எப்படி பார்ப்பான்? அப்ப விவேகி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்ண போறோம். இதுதான் வேதாந்தம். இந்த ரெண்டாவது இதுதான் முக்கியமானது. 1-2 ஸ்லோகம் தான் வேதாந்தம், மொத்த வேதாந்தம். இதை சொல்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அநேக கிரந்தங்கள் வந்து விஸ்தாரமா இருக்கிறது. இவ்வளவுதான் வேதாந்தம், இவ்வளவுதான். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பவனையும் பார்க்கப்படும் வஸ்துவையும் பிரிங்க. இந்த ரெண்டும் ஒன்னு ஆகவே முடியாது. ஃபுல் பிரகாசம், நான் அப்படின்றது வெறும் பிரகாசம். இந்த திருஷ்யம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருட்டு, சாயா. மாயான்றது சாயா, நிழல். அப்ப இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி பார்க்கறதுன்றது தான் சம்சாரம். திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ கேய ஹேத்து. இந்த திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒன்னாக்கி வைக்கிறது தான் சம்சாரம். அப்ப விவேக்கி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ரெண்டுத்தையும் ஒன்னாக்க மாட்டான். இது வேற, திருஷ்யம் தான், திரஷ்டா தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அறிவான். முட்டாள் மாதிரி பண்ண மாட்டான். ஆனா நம்ம வந்து அதை பண்ணிட்டு இருக்கோம், இனிமே பண்ணக்கூடாது. தஸ்மாத் ஆகையினால் ந விதி பிரதிஷேத சாஸ்திரம் தாவத்து பலஹேத்துபியாம் ஆத்மனக அந்யத்வ தர்ஷனோ ந பவதி. ந தூக்கி பின்னாடி போட்டுக்கணும், ந பவதி. ஆகையினால் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவேகத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஞானிய கூட தேவையில்லை. நான் சொல்லியிருக்கேன்ல, மனனத்துல 2 விதம் சொல்லியிருக்கேன்னா, சிரவணத்துல 2 விதம், மனனத்துல 2 விதம். மனனம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப போயிட்டு இருக்கிறது மனனம். பாஷ்யத்தில் ஆச்சாரியர் மனனம் தான் பண்ற. இந்த மனனத்துக்கு என்ன பேருனா, புத்தி பூர்வமா ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்றீங்க. ஒவ்வொரு அம்சத்தையா ஒரு திரும்ப கேளுங்க. இதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு அம்சத்தையா கேட்டு நிறைய லாஜிக்கா சொல்ல போறோம். அப்ப எல்லாத்தையும் கேட்டு எனக்கு சம்சாரம் இல்லை, நான் வந்து ஆத்மாவா இருக்கேன், பார்க்கிறவனா இருக்கேன், இது பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்தூல மனனம், நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏகாந்தமா இருக்கும்போது ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கல்ல, மனசுல வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கப்படும் வஸ்து எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, நான் பார்க்கிறேன், இது எனக்கு இல்லை, நான் பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க எப்போ மனசுக்குள்ளார இந்த விவேகத்தை வந்து ஒவ்வொரு தாட்லையும் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம மனனம் அப்படின்னு பேர். இந்த மனனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இது நேத்தி, இது திருஷ்யம், இது நேத்தி, இது நான் பார்க்கப்படும் வஸ்துன்னு நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னு இந்த சாஸ்திரம் சொல்லுதில்ல. இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதி பிரதிஷேத சாஸ்திரம். விதி பிரதிஷேதம்ன்றது எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வபாகம், வேதத்தோட பூர்வபாகம் கர்மகாண்டம். இந்த கர்மகாண்டம் பண்றது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய் செய்யாதே அப்படின்றது மட்டும்தான் பூர்வபாகம். உபாசனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை பக்தி பண்ண சொல்லுது. ஞானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞான காண்டம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம ஏற்றி வச்சது எல்லாத்தையும் இப்ப சொல்ற மாதிரி நெகேட் பண்ணுது, பொய்ன்னு சொல்லுது. அப்ப வந்து யாருக்கு கர்மகாண்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மகாண்டம் அஞ்ஞானிகளுக்கு. எவன் விவேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ திரஷ்டா திருஷ்யத்தை,
அப்ப அவனுக்கு வந்து தஸ்மாத் விதி பிரதிஷேத சாஸ்திரம், டோன்ட் டூஸ சொல்லக்கூடிய சாஸ்திரம் தாவத்து பலகேத்துப்பியாம். அதுதான் சொல்லுது, இந்த கர்மா பண்ணுனா இந்த பலன் கிடைக்கும், இந்த கர்மா பண்ணுனா இந்த கர்மா கிடைக்கும், இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு வேதம் ஃபுல்லா பூர்வ பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை சொல்லும், கர்மத்தோட பலனை சொல்லும். சொல்ல போற ஆச்சாரிய பின்னாடியே சொல்ல போற. சோமேன யஜேத சொர்க்க காமஹா விதி, சோமத்தினால் யாகம் செய் சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா சோம யாகத்தை பண்ணு. அப்ப சோம யாகத்தை பண்ணு, டூ. பலன் என்ன கிடைக்கும்? பலன் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்க பலனை அடையலாம். அதுக்கப்புறம் கலஞ்சம் ந பக்ஷயேத், விஷத்தினால தரவப்பட்ட அம்பை வச்சு எந்த மாமிசத்தை எந்த ஹண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாமிசத்தை சாப்பிடாத. சிவப்பு பூண்டு, பூண்டுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூண்டு இருக்கு, சிவப்பு பூண்டு இருக்கு. சிவப்பு பூண்டை வந்து பாத்தீங்கன்னா மலம் பூண்டுன்னு சொல்லுவாங்க, வரும்போதே பெருசா சிவப்பா வரும், அதை சாப்பிடாத விதி வச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப டோன்ட் டூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பாகத்துல இருக்கிறது எல்லாம். அன்றுதம் ந ப்ரூயாத், சத்தியம் வத, தர்மம் சர, சத்தியம் பண்ணு, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு, பொய் பேசாத. இது மாதிரி எதெல்லாம் இருக்கோ இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு அப்படின்னா பலனையும் ஹேத்து, கர்மம் கர்ம பலன், இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனக அந்நியத்துவ தரிசனம். இது எல்லாம் எனக்கு இல்லைங்க, இது எல்லாம் அவித்யா காரியம், தேகாதிகளுக்கு தான். இது எனக்கு இல்லை, நான் பார்ப்பவன், எனக்கு தேகமே இல்லை, எனக்கு மனசு இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, நான் நிர்குண நிராகாரம், பார்க்கின்றவன், சைத்தன்ய மாத்திரம். இது எல்லாம் இந்த சாஸ்திரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேக மனசு புத்திக்கு தான் ஒழிய எனக்கு இல்லை அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நபவதி, இந்த விதி சாஸ்திர நிஷேதங்கள்ல சொல்லக்கூடிய சாஸ்திரம் இவனுக்கு பிரமாணமாக ஆகவே ஆகாது. அப்ப எது வரைக்கும் சாமி இந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது எல்லாம் மனநம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணலாம். எப்ப உள்ளுக்குள்ளார நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ மனசுக்குள்ளார, அப்ப வந்து உங்கள்ட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் மெதுவா கம்மியாக ஆரம்பிச்சுட்டே போகும். நல்ல பரிபூர்ணமா வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற அப்படின்னு ஒருத்தன் ரமண பகவான் மாதிரி பிரிச்சுட்டாரு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தான் தானா நின்று பாக்குறாரு அப்படின்னா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல வந்து பிருகதாரண்ய மந்திரத்துல சொல்லுது, அவனை வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கமே, இந்த வேதமே வந்து பாத்தீங்கன்னா இதை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. வேதத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பொய்யா போயிடும். சொப்ப தூக்கத்துல வேதம் இருக்கா? இல்ல. ஈஸ்வரன் இருக்காரா? இல்ல. எதுவுமே இல்லை. புண்ணியம் பாப்பம் தேகம் எதுவுமே இல்லை. வேதமே கூட வந்து பாத்தீங்கன்னா யாரு திரஷ்டான்னு தன்னை பிரிச்சுட்டானோ அவனுக்கு வந்து வேதமே கூட கமெண்ட் பண்ண முடியாது, எந்த கமெண்டும் பண்ண முடியாது. அப்ப யாருக்கு சாஸ்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா திருஷ்யத்தை பிரிக்காதவங்க அஜ்ஞானிகளுக்கு தான் சாஸ்திரம் பிரயோஜனமா இருக்கு. அப்போ வித்வான்களுக்கு ஞானி புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, விதி நிஷேத சாஸ்திரம் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு முடியுது. இதோட நிக்கட்டும், நாளைக்கு மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி. இது ரொம்ப சிரமம்லாம் இல்லை, ரொம்ப சிரமம்லாம் இல்லை. நம்ம பண்ற அனுஷ்டானங்கள் எல்லாம் எதுக்குன்னு சத்துவகுணத்தை அதிகப்படுத்தணும். சத்துவகுணம் அதிகமாகவே நம்ம வந்து என்ன பண்ணணும், சர்வம் கர்மாக்கிலம் பார்த்து ஞானே பரிசமாப்பு. ஞானம்னா ரொம்பலாம் வேற எதுவும் ரொம்ப ஐயோ இப்படி அப்படிலாம் இது பண்ணாது. மொத்தத்தையும் ஒன்னா கொடுத்தீங்க அப்படின்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் பாருங்க. தேகத்தை பாருங்க, படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி படுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, மெதுவா தேகத்தை வாட்ச் பண்ணுங்க, மனசை வாட்ச் பண்ணுங்க, இந்திரியங்களை வாட்ச் பண்ணுங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா சோப் போட்டு குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்க்கணுமோ அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்க்கற தன்மை வந்து அதிகமாகும்.
சிங்க் ஆகிற தன்மை, பார்க்க 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 சிங்க் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு இருக்கும். அப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சுகுமார தரம், இந்த சாங்கியத்துல வந்து ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை போடுது. ஒரு டீனேஜ் பெண், அப்பதான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்க பெண்ணுன்னு வச்சுங்க, அந்த பெண்ணை வந்து உத்து பார்த்தா என்ன ஆகும்? யாராவது புருஷர்கள் வந்து உத்து பார்த்தாங்கன்னா கூச்சம் வரும்ல அந்த பொண்ணுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு போய் ஒழிச்சுப்பான். அதே மாதிரி இந்த மாயா எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்க பார்க்காத வரைக்கும் அது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். எப்போ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்களோ அதுக்கு ஒரு கூச்சம் வந்து, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்சாரம் நாசமாகணும்னா பார்க்கணும். பார்க்கலன்னா சம்சாரம் நாசமாகும். நீங்க என்ன வேணா படிச்சுங்க, அதெல்லாம் கூட கூட எக்ஸ்ட்ரா தான் சேர முடிய, பார்க்காத வரைக்கும் சம்சாரம் விலகாது. பார்க்கணும். உத்து பாருங்க, யாரையாவது பாருங்க, உத்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியமா அந்த ஒரு தெரியுமே, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். பெண்களை உத்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து மூவ் ஆயிடுறீங்க, எவ்வளோ பார்க்குறேன் கண்டவனும் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இது வயசு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜில் இருக்க பெண்ணுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மாயா, அவித்யாவை உத்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும். பார்க்காத வரைக்கும் போச்சு சம்சாரம். பாருங்க பார்க்கறது மட்டும்.